ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாரி ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கட்டி தான் இது படிக்கணும்ல, ஃப்ரீயாகவே இது ஃபுல் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம சாரி ப்ளீட்டிங் எப்படி பண்ணுதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லு ஃபிளீட்ஸ்ல கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்டர் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் கேட்டுட்டு இந்த மாதிரி ஒன்று விட்டு இந்த மாதிரி மடிக்கும் போது உங்களுக்கு நியர்லி 10 to 12 ஃபிளீட்ஸ்க்கு மேலே வரும். ஸோ குட்டியா இருக்கிறதுனால ஃபிளீட்ஸும் நிறைய வரும். நம்ம சாரி கட்டும்போது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து முடிச்சுட்டு இதை கரெக்டா ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணுங்க. இதை கரெக்டா முன்ன பின்ன இல்லாம கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பேக் சைட்ல ஒரு பின் பண்ணிடுங்க. இப்ப நம்ம பின் பண்ணி முடிச்ச பிறகு பல்லு ஃபிளீட்ஸை ஃபர்ஸ்ட் கிளிப் பண்ணிட்டு உங்களுக்கு பார்டர் இதை கரெக்டா எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டா கையை வச்சு உள்ள எதுவும் ஃபிளீட்ஸ் மடிப்பு இல்லாம கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க எத்தனை ஃபிளீட்ஸ் வருது. நம்மளுக்கு மோர்லி 10 to 12 ஃபிளீட்ஸ் கிட்ட வரும். கரெக்டா ப்ராப்பரா வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு பாருங்க எந்த அளவுக்கு கரெக்டா ப்ராப்பரா இருக்கு பாருங்க. ஃபிளீட்ஸ் எதுவுமே விடாம உள்ளுக்கு இல்லாம கரெக்டா வச்சு இந்த மாதிரி ப்ராப்பரா பண்ணிட்டு பேக் சைட்ல ஒரு பின் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணறதுனால பல்லு ஃபிளீட்ஸ் ஒரு அயனிங் பண்ணும்போது பாக்குறதுக்கு நல்ல அழகா இருக்கும். நம்ம சாரி கட்டினா அப்படி இப்படி இல்லாம பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். இப்ப நம்ம பல்லோட ஃபிளீட்ஸ் வந்து செகண்ட் பின் பண்றோம். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி லென்த் எந்த அளவுக்கு கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணும். இப்ப தேர்ட் வாட்டி நம்ம அந்த பல்லு ஃபிளீட்ஸ் தான் இப்ப அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கோம். தேர்ட் டைம் இதே மாதிரி அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கும்போது நியர்லி 3 times கிட்ட வரும். இந்த மாதிரி கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு பேக் சைட்ல ஒரு பின் பண்ணிடணும். இப்ப நம்ம இது எடுக்கிறது வந்து பல்லு ஃபிளீட்ஸோட தேர்ட் பின் பொசிஷன் இப்போ எடுத்துட்டு இருக்கோம் நம்ம. இப்ப எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு பேக் சைட்ல நம்ம ஒரு பின் பண்ணிடணும். ஸோ ப்ராப்பரா இந்த மாதிரி பண்ணதுனால பல்லு ஃபிளீட்ஸ் நீட்டா இருக்கும். நம்மளுக்கு கட்டும் போது ப்ராப்பரா அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டில் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. இப்போ பல்லு ஃபிளீட்ஸ் எடுத்து முடிச்ச பிறகு நம்ம பேக் சைட்ல ஒரு பின் பண்ணிடுறோம். இப்போ பல்லு ஃபிளீட்ஸ் ரெடி ஆனோம். ஒரு அயனிங் பண்ண வேண்டியதான் இப்போ நம்ம. இப்போ நம்ம பேக் சைட்ல பின் பண்ணி முடிச்ச பிறகு வித்தவுட் அயனிங்லே பாருங்க பல்லு ஃபிளீட்ஸ் நான் இப்படி விசிறி மாதிரி எந்த அளவுக்கு செம்மையா வந்திருக்க பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பல்லோட ஃபிளீட்ஸை வந்து நம்ம அயனிங் பண்றோம். ஸோ நல்லா இந்த மாதிரி வச்சு ஃப்ரண்ட் பேக் சைடு வேணா கூட நீங்க அயனிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அயனிங் பண்ணறதுனால நம்மளுக்கு சாரி கட்டும்போது ப்ராப்பரா இருக்கும். ஸோ பாருங்க பல்லு ஃபிளீட்ஸும் இந்த மாதிரி வச்சு அயனிங் பண்ணி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து சாரியோட செஸ்ட் ஃபிளீட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். சாரியோட செஸ்ட் ஃபிளீட்ஸ் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கணும். ஸோ கரெக்டா ப்ராப்பரா இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு டேபிள் மேல ஒரு ஏ ஷேப்ல வரும். ஸோ அது வந்து கட்டும் போது நீட்டா இருக்கும். பார்க்கறதுக்கு சாரி வந்து ப்ராப்பரா அரேஞ்ச் ஆகும். ஸோ பாருங்க நியர்லி எத்தனை ஃபிளீட்ஸ் வந்து பாருங்க. குட்டி குட்டியா நம்ம சாரி ஃபிளீட்ஸ் பல்லு எடுத்ததுனால நம்ம செஸ்ட் ஃபிளீட்ஸ் எடுக்கும் போது நியர்லி 10 to 12 ஃபிளீட்ஸ்க்கு மேலே வருது பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கரெக்டா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம கையாலே ஒரு வாட்டி இல்ல கரெக்டா இருக்கு அரேஞ்ச் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல ஒரு அயனிங் பண்ணீங்கன்னா சூப்பரா இப்போ ஃபிளீஸ் பக்காவா நம்மளுக்கு ஃபிளாட் ஆயிடும். சாரி கட்டும் போது ரொம்ப அழகா இருக்கும். இது சின்ன பொண்ணு ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனுக்கோசம் நம்ம இந்த சாரி ப்ளீட்டிங் பண்ணா நம்ம கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்தா நம்மளுக்கும் ஒரு ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது செஸ்ட் ஃபிளீட்ஸ்க்கு நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி கரெக்டா அரேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு சைட்ல போற இடத்துல இந்த ஃபிளீட்ஸ் வரும். ஸோ இதுவும் நம்ம பல்லு ஃபிளீட்ஸ் எப்படி 3 times பேக் சைட் பின் பண்ணி 3 times பின் பண்ணமோ அதே மாதிரி செஸ்ட் ஃபிளீட்ஸ் நியர்லி ஒரு 3 times கிட்ட நம்மளுக்கு சைடு பேக் சைடு வரைக்கும் வரும். ஸோ நியர்லி இதே மாதிரி எடுத்து 3 times நம்ம பின் அயன் பண்றோம். இப்போ சாரியோட பேக் சைட் ஃபிளீட்ஸ் அயன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சாரியோட சென்டர் ஃபிளீட்ஸ் அயன் பண்ண போறோம். கஸ்டமருக்கு வந்து லைட்டா ஃப்ளஃபி ஃபிளீட்ஸ் கேட்டாங்க. ஸோ லைட்டா தான் ஃப்ளஃபி ஃபிளீட்ஸ் எடுக்கிறேன். ஸோ பாருங்க எந்த அளவுக்கு ஃபிளீட்ஸ் நிறைய வருது பாருங்க. இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளீட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பெருசா எடுத்து அதுக்கப்புறம் எடுக்கிற ஃபிளீட்ஸ் எல்லாமே சின்ன சின்னதா நம்ம எடுக்கிறதுனால பாருங்க எத்தனை ஃபிளீட்ஸ் வருது பாருங்க. சாரி கட்டும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா வச்சு நம்ம கரெக்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு அயனிங் போட்டா சூப்பரா சென்டர் ஃபிளீட்ஸ் ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அயனிங் போட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும்.
சாரி இது பாருங்க, நான் ஃபிளீட்ஸ் உள்ள கூட வச்சு அயன் பண்ணதுனால அந்த ஃபிளீட்ஸ் கரெக்டா ப்ராப்பரா அரேஞ்ச்ல இருக்கும். நம்ம நடக்கும்போது ஃபிளீட்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு அயனிங் பண்ணி நம்ம முன்னெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம்னா சாரி கட்டினா நியர்லி நம்ம ரெடி ஆகணும்னா ஒரு 1 ஹவருக்கு ஆகும். ஸோ இப்பெல்லாம் சட்டுன்னு கட்டிக்கோ ஒட்டிக்கோன்ற மாதிரி வித்தின் 10 மினிட்ஸ்ல ஒரு சாரி சூப்பரா கட்டி முடிச்சலாம். ஆல்ரெடி ஃப்ரீ ப்ளீட் பண்ணிட்டா போதும், நம்ம சாரி கரெக்டா அழகா கட்டி முடிச்சலாம். ஒரு ஃபங்க்ஷன் போடுறதும் இப்ப நம்மளுக்கு டைமிங் நல்லாவே சேவ் ஆகும். ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மளால ஃபாஸ்ட் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரீ ப்ளீட் பண்ணி அயனிங் பண்ணி வச்சிட்டோம்னா ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். பாருங்க, கரெக்டா உள்ள இந்த மாதிரி வச்சு ப்ராப்பரா ஒரு அயனிங் போட்டீங்கன்னா இப்ப நம்மளுக்கு சாரியோட சென்டர் ஃபிளீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சாரியோட சென்டர் ஃபிளீட்ஸ் ஃபுல்லா அயன் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு சாரி அப்படியே உல்டாவா திருப்பி போட்டீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி உல்டாவா திருப்பி போட்டுடுங்க. அந்த ஃபிளீட்ஸை ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த கார்னர்ல ஒரு கிளிப்பு அந்த கார்னர்ல ஒரு கிளிப் போட்டு அரேஞ்ச் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா சாரியை மடிச்சிடுங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மடிச்சுக்கலாம். ஸோ ப்ராப்பரா இந்த மாதிரி பண்ணறதுனால ஃபோல்ட் பண்ணதுனால சாரி வந்து கரெக்டா இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியே கொண்டு போனாலும் ஃபோல்டிங் கரெக்டா இருந்துச்சுன்னா பயப்படாம எடுத்துட்டு போய் அழகா கட்டிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன், உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. இந்த வீடியோ பார்த்து நீங்க சாரி ஃப்ரீ பிளீட்டிங் பண்ணி அழகா பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். சாரி ஃப்ரீ பிளீட்டிங் பண்ண தெரியாதவங்க கூட சூப்பரா இந்த வீடியோ பார்த்து ஃப்ரீ பிளீட்டிங் பண்ணுவாங்க. இப்போ நம்ம செஸ்ட் ஃபிளீட்ஸை சென்டரா வச்சிருக்கேன், மீதி இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை வந்து மடிச்சிடுறேன். உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்த மாதிரி சாரியோட ஃபிளீட்ஸை வந்து செஸ்ட் ஃபிளீட்ஸ் மேல கொஞ்சம் தூக்கியாச்சு. இப்போ சென்டரா வச்சிருக்கேன். நம்ம மற்ற சாரி பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு சைட்ல வச்சு இருப்போம், இது வந்து நான் இப்போ சென்டரா வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ சாரியோட சைட்ல இருக்கிறத ரெண்டா மடிச்சிட்டு இந்த கார்னர்ல இருக்க பீஸை சிங்கிளா மடிங்க. இந்த மாதிரி மடிக்கிறதுனால உங்களுக்கு ஃபிளஃபி ஃபிளீட்ஸ் அழகா வரும். பாருங்க, இந்த மாதிரி செஸ்ட் ஃபிளீட்ஸை இப்போ அந்த கார்னர்ல கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு மீதி இருக்க பல்லு ஃபிளீட்ஸை சாரியை உல்டாவா திருப்பிட்டு பல்லோட ஃபிளீட்ஸை டபுளா மடிச்சுட்டு சாரியோட உள்ள இருக்க கார்னர்ல வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்க, சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியா அந்த டிப்ஸ் உங்களுக்கு நிறைய கொடுக்குறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு சூப்பரா. இப்ப நம்மளுக்கு ஃபிளீட்ஸ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இது இப்ப நம்ம சாரியோட ஃப்ரண்ட் சைடா. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சாரி இந்த மாதிரி ஃப்ரீ பிளீட்டிங் பண்ணி கொடுக்கறதுனால கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன், எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது உங்களுக்கு. பாருங்க இப்ப சாரி எந்த அளவுக்கு ஃபிளஃபியா வந்திருக்கு பாருங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி கவர்ல வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா எங்கேயாவது வெளியே கொண்டு போனாலும் பேக்ல வச்சாலும் உங்களுக்கு சாரி கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.